இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா தேர்ட் ஓடிஐ மேட்ச் ரிவர் சைட் கிரவுண்ட் செஸ்டர்லி ஸ்ட்ரீட்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். செஸ்டர்லி ஸ்ட்ரீட் நல்ல பேட்டிங் ட்ராக். டாஸ் வின் பண்ற கேப்டன் இங்க பவுல் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ அதிகமா இருக்கும். ஸோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றது இங்க கஷ்டம். ட்ரை பிச், பேட்டர்ஸ் தென் ஸ்பின் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இங்க ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா ஸ்பின்னர் தான் இருக்காரு. தென் டெத் ஓவர் பவுலர்ஸ் இங்க அதிகமா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இனிஷியல் ஓவர்ஸ்ல இருந்தே பால் நல்ல பேட்டுக்கு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தென் ரெண்டு டீம்லையும் ஸ்பின்னர்ஸ் அதிகமா இருக்காங்க. தென் ரெண்டு டீம் பேட்டர்ஸும் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் சூப்பரா ஆடி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் கழிச்சு தான் இங்க ஓடிஐ மேட்ச் நடக்குது. ஓவராலா இங்க 19 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு. 8 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 11 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 247 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 338 ரன்ஸ் ஸ்ரீலங்காவும், லோவஸ்ட் ஸ்கோர் 99 ரன்ஸ் இங்கிலாண்டும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தா below 200 5 டைம்ஸும், 200 to 249 2 டைம்ஸும், 250 to 299 7 டைம்ஸும், above 300 5 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மேக்ஸ்வெல், ஸ்டார்க், தென் ஹேசல்வுட்னு ரெகுலர் பிளேயர்ஸ் எல்லாம் 11ல ஆடி இருந்தாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்ல. சேம் 11ஓட தான் போவாங்கன்னு தோணுது. மெயின் பவுலர்ஸ் ஸ்டார்க், ஹேசல்வுட், தென் சாம்பா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் ஹார்டி டீசெண்டா பவுல் பண்ணா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் மேக்ஸ்வெல் அண்ட் மேத்யூ ஷாட் சம் ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க. தேவைப்பட்டா மிச்சு மார்ஷ், தென் லபுஷன் கூட பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல ஸ்டார்க், ஹேசல்வுட், தென் ஆரோன் ஹார்டி பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. இங்கிலாந்து 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச்ல வின் பண்ணா மட்டும்தான் சீரீஸ்ல அலைவா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுலிங்ல மொத்தமா சொதப்புனாங்க. செகண்ட் மேட்ச் பேட்டிங்ல சொதப்புனாங்க. சால்ட், ஹாரி ப்ரூக், தென் லிவிங்ஸ்டன் பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங்ல பெருசா சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்ல. பெஞ்சில் ஜார்டன் காக்ஸ் மட்டும்தான் இருக்காரு. காக்ஸை உள்ள எடுத்துட்டு வந்தா பில் சால்ட்டை தான் டிராப் பண்ணணும். பட் அதை பண்ண சான்ஸ் இல்லை. பவுலிங்ல ஒலி ஸ்டோனுக்கு பதிலா ஆர்ச்சர் இல்ல சகீப் முகமதை ட்ரை பண்ணலாம். போர்ட்ஸ் அண்ட் பிரைடன் கர்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணாங்க. ஸோ மேத்யூ போர்ட்ஸ் அண்ட் பிரைடன் கர்ஸை டிராப் பண்ண சான்ஸ் இல்லை. இங்க 10 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா அதில் ரஷீத், பிரைடன் கர்ஸ், தென் மேத்யூ போர்ட்ஸ் அண்ட் ஓலி ஸ்டோன் கூட 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. தென் ஜாக்கப் பத்தில், லிவிங்ஸ்டன், தென் பில் ஜாக்ஸ் சம் ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். டெத் ஓவர்ஸ்ல மேத்யூ போர்ட்ஸ், ஒலி ஸ்டோன், தென் பிரைடன் கர்ஸ் பவுல் பண்ணலாம். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட் அண்ட் ஜாமி ஸ்மித். சால்ட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. T20ஸ்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். பட் ODIஸ்ல கிரேட்டா இல்ல. இங்க இனிஷியலா பேட்டர்ஸ் டீசெண்டா ஆட முடியும். பட் சால்ட் எகென்ஸ்ட் ஹேசல்வுட் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. லாஸ்டா ஹேசல்வுட்டை ஃபேஸ் பண்ண 2 ODI மேட்ச்லயும் ஹேசல்வுட் கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. தென் இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. ஜாமி ஸ்மித் க்ளவ் ஒர்க் பண்ணுவாரு. மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவா ஆடி 49 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். தென் க்ளவ் ஒர்க்லயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். பென் டக்கெட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. தென் செகண்ட் மேட்ச்லயும் டீசெண்டா ஆடி இருந்தாரு. ரீசன்ட் ODI ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த வென்யூல T20ஸ்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. பட் டக்கெட் கொஞ்சம் ஃபேன்சி ஷாட் எல்லாம் ட்ரை பண்றாரு. எகென்ஸ்ட் ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டா எப்படி ஆட முடியும் டவுட் தான். டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஹாரி ப்ரூக் டீமோட கேப்டன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ஆவரேஜா 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். கொஞ்சம் அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா ஸ்டார்டிங் கொடுத்தா அதை கேரி பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பட் டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் ஏர்லியா லூஸ் ஆயிட்டா ஸ்டடி பண்ணி ஆடுறது கஷ்டம். இந்த வென்யூல டீசெண்டா ஆடி இருக்காரு. ப்ரூக் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ப்ரூக் எகென்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க் 4 டெஸ்ட் மேட்ச்ல 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் ODIஸ்ல லாஸ்ட் மேட்ச்ல கூட ஸ்டார்க் கிட்ட தான் அவுட் ஆயிருந்தாரு. தென் ஹேசல்வுட் கிட்டையும் டெஸ்ட் மேட்சஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் மிடில் ஓவர்ஸ்ல டீசெண்டா ஆட முடியும். பட் சாம்பா கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்சஸ் அதிகம். லிவிங்ஸ்டன் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ரீசன்ட் T20 சீரீஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பவுலிங்ல ஆல்மோஸ்ட் 4-5 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்றாரு.
T20ஸ்ல லிவிங்ஸ்டனோட பாலை அடிக்க போய் விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க. பட் ஓடிஎஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஆடுவாங்க. ஸோ லிவிங்ஸ்டன் ஓடிஎஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றதில்ல. லிவிங்ஸ்டன் இந்த வென்யூல பேட்டிங்ல கிரேட்டா இல்ல. பட் இங்க பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். சடனா பேட்டிங்ல பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். வில் ஜாக்ஸ் ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் செகண்ட் மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வென்யூல ஒரு T20 மேட்ச் ஆடி அதுல 22 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்க நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டார்க் அண்ட் ஹாசல்வுட் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்கு. தென் வில் ஜாக்ஸ் ஆஃப் பிரேக் பவுலர். ஆஸ்திரேலியால டிராவிஸ் ஹெட் தென் அலெக்ஸ் கேரி 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் அலெக்ஸ் கேரி ஸ்டடி பண்ணி ஆடிட்டா வில் ஜாக்ஸ் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். மற்றபடி பெருசா பவுலிங் சான்சஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. பெத்தேல் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. பேட்டிங்ல 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். தென் பவுலிங்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ பெத்தேல் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். தென் பெத்தேல் இந்த வென்யூல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பெத்தேல டீம்ல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். அதில் ரஷீத் லெக் பிரேக் கூகுளி பவுலர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இந்த வென்யூல ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. 28 மேட்ச்ல 49 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. மிச்சு மாஸ்டர் 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. மினிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆர்ச்சர் அண்ட் சகீப் முகமது இருந்தா டீம்ல ட்ரை பண்ணுங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். ஓலி ஸ்டோன் ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு. ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்க முடியும். இந்த வென்யூல நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. இனிஷியல் ஓவர்ஸ்ல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு. கிராண்ட் லீக்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. மேத்யூ போர்ட்ஸ் அண்ட் பிரைடன் கஸ் லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இந்த மேட்சுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்க. 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 2 பேரும் கவுண்டில இந்த வென்யூல அதிகமான மேட்சஸ் ஆடி இருக்காங்க. இங்க நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இங்க நல்லா பவுல் பண்ணுவாங்க. மேத்யூ போர்ட்ஸ் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. பிரைடன் கஸ் ஆல்மோஸ்ட் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி நல்ல பிளேயர். ஆவரேஜா 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 42 ஆவரேஜ்ல 420 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி 74 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டா ஸ்டடி பண்ணி ஆட முடியும். பட் ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர் நல்லா ஆடிட்டா கேரிக்கு பெருசா சான்ஸ் கிடைக்காது. டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். ஹெட் எப்போ சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். தென் லேட்டர் மேட்சஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. இங்கேயும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 150 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் செகண்ட் மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 1-2 ஓவர்ஸ் பேட்டிங் ஆடினாலே குயிக்கா 30-40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். அதுலேயே 45+ பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்துருவாரு. ஸோ டிராப் பண்றது ரிஸ்க். அதுவும் இங்க இனிஷியலா பால் பேட்டுக்கு நல்லா வரும். ஸோ ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா கிராண்ட் லீக்ல டிராப் பண்ணி பாருங்க. சம்டைம் ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஸ்டீவன் ஸ்மித் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல ஆடி இருந்தாரு. இந்த மேட்சுக்கும் நம்பர் 4ல ஆடுவாருன்னு தான் தோணுது. டீசெண்டா ஆட முடியும். பட் நம்பர் 4ல அவ்வளவு கிரேட்டா இல்ல. நம்பர் 3ல 53.4 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. பட் நம்பர் 4ல 37 ஆவரேஜ்ல தான் ஆடி இருக்காரு. பட் குவாலிட்டி பிளேயர். அகேன்ஸ்ட் இங்கிலாண்டும் சூப்பரா ஆடி இருக்காரு. மினிமம் 30-35 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். சம்டைம் அது பெரிய ஸ்கோரா கூட மாறலாம். பட் ஸ்மித் ஓடிஎஸ்ல ஒரு 100 அடிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. பழைய மாதிரி கன்சிஸ்டண்டா ஆடுறது இல்ல. மிச்சு மார்ஷ் லாஸ்ட் மேட்ச்ல 1 டவுன்ல பேட்டிங் ஆடி இருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு கம்பேக் மேட்சா தான் இருந்தது. ரீசெண்டா ஃபார்ம் அவுட்ல இருந்த பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. ஒரு பாசிட்டிவ் இன்டென்டோட ஆடி இருந்தாரு. தென் லாஸ்ட் மேட்ச்ல கூடிய சீக்கிரம் பவுல் பண்றதா டாஸ் டைம்ல சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மேட்சுக்கு மார்ஷ் சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டா கன்சிஸ்டண்டா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இந்த மேட்சுக்கு டீசெண்டா ஆட முடியும். பட் மார்ஷ் எகென்ஸ்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதுவும் அதில் ரஷீதுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. லபுஷன் நல்ல பிளேயர். இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்து தென் பெரிய ஸ்கோரா அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஆப்போசிட்ல எந்த பிளேயராவது ஆடிட்டு இருந்தா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்து ஆங்கர் ரோல் பண்ணக்கூடிய பிளேயர். ஆவரேஜா 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 47 ஆவரேஜ்ல 326 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் லெக் பிரேக் பவுலரும் கூட சடனா வந்து 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்.
கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் மேட்ச் 7th டவுன்ல பேட்டிங் ஆடி இருந்தாரு. இன்கேஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா ஆடிட்டா மேக்ஸ்வெலோட பேட்டிங் ஆர்டர் ப்ரொமோட் ஆகும். நல்ல பிளேயர் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 39 ஆவரேஜ்ல 867 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் சூப்பரா பவுலிங்கும் பண்ணியிருக்காரு. இங்க 4-5 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் இங்கிலாந்து மிடில்ல பெத்தேல் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பட் ஒரு விக்கெட் ஆவது மினிமம் எடுக்க முடியும். பேட்டிங் தென் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். மேத்யூ ஷாட் பேட்டிங் ஓபன் பண்றாரு. நல்ல பிளேயர். மினிமம் 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்லையும் சம் ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. அதுவும் சடனா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண சான்சஸ் அதிகம். ரீசெண்டா T20 மேட்ச்ல 5 for எடுத்திருந்தாரு அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறதால டீசெண்டா ஆட முடியும். ஆரோன் ஹார்டி லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல சூப்பரா பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டா ஆடி 20+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹார்டி பொறுத்த வரைக்கும் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஸ்டார்க் அண்ட் ஹாசில்வுட்டை பார்த்து ஆடிட்டு ஹார்டியோட பாலை அடிக்க போய் விக்கெட் லாஸ் பண்ண சான்சஸ் அதிகம். பேட்டிங்லையும் டீசெண்டா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர் 20-30 ரன்ஸ் பேட்டிங்லையும் அடிக்க முடியும். ஆடம் சாம்பா லெக் பிரேக் குக்லி பவுலர். மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பவுலர். சம்டைம் 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுக்குறாரு. இங்கிலாந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எகேன்ஸ்ட் இங்கிலாந்து 14 மேட்ச்ல 30 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கும் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். ஸ்டார்க் அண்ட் ஹாசில்வுட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. ஸ்டார்க் எகேன்ஸ்ட் இங்கிலாந்து 23 மேட்ச்ல 42 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஹாசில்வுட் 15 மேட்ச்ல 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கிலாந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஸ்டார்க் அண்ட் ஹாசில்வுட் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். இந்த டீமை பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இப்படிதான் டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதுல சால்ட் பேட்டிங் ஓபன் பண்றாரு. ஸோ டீசெண்டா ஆட முடியும். டிராவிஸ் ஹெட்டை கிராண்ட் லீக்ல ட்ரா பண்ணி பார்க்கலாம். தென் டக்கெட்டுக்கு பதிலா ஹாரி ப்ரோக்கை ட்ரை பண்ணலாம். தென் லபுஷனுக்கு பதிலா மேத்யூ ஷாட் இல்ல ஆரோன் ஹார்டியை ட்ரை பண்ணலாம். தென் அதுல் ரஷீதையும் ஹாசல்வுட்டையும் இந்த டீம்ல ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக்ல ஸ்டீவன் ஸ்மித், வில் ஜாக்ஸ், அதுல் ரஷீத், தென் பிரைடன் கேஸை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெத்தேல், ஆரோன் ஹார்டி, தென் டிராவிஸ் ஹெட்டை ட்ரை பண்ணலாம். டிராவிஸ் ஹெட்டை 45% பீப்புள் கிட்ட கேப்டனா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் தான். கிராண்ட் லீக்ல மிச்சு மார்ஷ், சால்ட், தென் லிவிங்ஸ்டன் எல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.